ஹலோ மைடியர் கௌதம் நேச்சல குட்டீஸ் 8th சோஷியல் சயின்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் வருது. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குப்பா. ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் மூலமைக்கும் பாருங்கள். இது இல்லாமல் எக்ஸாமுக்கு காலங்காத்தால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லீக் ஆனாலும் அதுவும் அப்லோட் பண்ணுவேன். தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பண்ணிடுங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஏன்னா பிடிஎஃப் அடுத்தது லீவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் கொடுப்பேன். ஓகேவா, இப்போதைக்கு ஜூன் 1 ஸ்கூல் திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, லேட் ஆகும். ஓகேவா, டோன்ட் வரி. Okay, one mark பாருங்க. The oldest industry in India was dash industry. The first fort constructed by British in India was dash. Water that it is good enough to drink is called na water. Ground water இல்ல potable water, partition water இல்ல surface water. Ideal solid for growing cotton is dash. சரி, நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கும். புக் பேக் படிச்சுக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சருக்கே முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பார்த்துட்டிங்களா 1 மார்க்கு. அடுத்து பாருங்கள், ஃபில் இன் த பிளான்ஸ் பாருங்கள். 7 ஃபில் இன் த பிளான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கெலாம் ஆப்ஷன் கிடையாதுப்பா. ஸோ நீங்கள் ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக எழுதணும். ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டால் கூட தப்பு போட்டுருவாங்க. ஏன்னா இது 1 மார்க்கு. ஒரு ஸ்பெல்லிங் தப்புனா கூட அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக எழுதுங்க. பார்த்துட்டிங்களா, 9, 10, 11, 12, 13, 14 ஒரு 15. இந்தியன் நேவி சீஃப் ஈஸ். அப்புறம் ராஜா ராம்மோகன் ராய் வாஸ் த ஸ்பாயினர் ஆஃப் இந்தியன் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டு. நாலடியார் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெயின்ஸு. ஸ்லம்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் சிட்டிஸ். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு கிளைமேட்டாலஜி. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா செக்யூர்ஸ் ஜஸ்டிஸ் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன். என்னது இது, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு. அடுத்த மேட்ச் பாருங்கள். பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸு. சாரிப்பா, வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுச்சு. அடுத்த டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் பாருங்கள். மேட்ச் பார்த்துட்டிங்களா. அடுத்து உங்களுக்கு டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன், இதுவும் 2 மார்க் மாதிரி தான். நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்டு ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ். நேச்சுரல் ஹசார்ட்ஸ்னால் எப்படி சொல்கிறது, இயற்கை மழை வர்றது, மழை வந்து பாதிக்கப்படுறதுலாம் நேச்சுரல் ஹசார்ட்ஸு. ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ்னால் நாய்ஸ் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு, அதெல்லாம். வெதர் அண்ட் கிளைமேட்டு, அதுக்கு டிஸ்டிங்விஷஸ் பற்றி எழுதணும். டிபி. ஓகேவா, டேப்லெட் கலம் போட்டு லெஃப்ட் ரைட்டில் எழுதணும். அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கம்பல்சரி இருக்குது, 33 கம்பல்சரி. ஓகேவா, எத்தனை கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ 3, 6, 9, 12, 15 கேட்டிருக்காங்க. 15 நீங்கள் 10 எழுதுனா போதும், 5 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 33 கம்பல்சரி. என்ன கேட்டிருக்காங்க, நேம் த 3 பிரசிடென்ஷியல் சிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஸோ இது கன்ஃபார்ம் எழுதியாகணும். இது இல்லாமல் மீதி கதை எழுதணும். ஓகேவா, ஸோ வாட் இஸ் அ பார்டர் சிஸ்டம், ப்ரைவேட் செக்டார், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கோர்ட் இன் இந்தியா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், குட் சிட்டிசன், இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரோட் சேஃப்டி, மாடல் பீடியரு, கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் அட் ஃபுட்ஹில் ஏரியா, டிஃபைன் வெதர், ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெயினிசம், தமிழ் லிட்ரேச்சர், ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. எல்லாமே சிம்பிளாக தான்ப்பா இருக்குது. ஓகேவா, அப்புறம் மென்ஷன் த ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா, அப்புறம் சப்சிடரி அலையன்ஸ். அடுத்து கடைசியாக உங்களுக்கான 5 மார்க், அதுக்கு ஒரு மேப்பு. ஓகேவா, ஸோ 5 மார்க் பாருங்கள். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த சாயில். இப்போ ட்ரேஸ் த ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. அப்புறம் ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த கன்வென்ஷனல் சைன் அண்ட் சிம்பிள்ஸ். டிஸ்கஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். டைப்ஸ் ஆஃப் பேங்க் டெபாசிட்டு. 5 பிரின்சிபல் ஆஃப் பஞ்சசீல். பஞ்சசீலில் உங்களுக்கு 10th கூட வரும். பைப்பே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை மாதிரி உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. 7, 5 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். சாரி 8 ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் 8 மார்க் கொஸ்டின்ஸு. கிளாஸிஃபை த இண்டஸ்ட்ரியல் த்ரூ ஏ ஃப்ளோ சார்ட்டு. டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு பாருங்கள் ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். பவர்ஸ் என்னென்ன பவர்ஸ் இருக்குது சீஃப் மினிஸ்டருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக எழுதலாம். நீங்களே எழுதிடலாம், ஈஸியாக போனால் கூட எழுதலாம். அடுத்து மேப் பாருங்கள். 5 மார்க்கு, இதுக்கு 5 மார்க்கு, டோட்டலாக 10 மார்க்கு. நியூ டெல்லி, அகமதாபாத், பாம்பே, அஸ்ஸாம், கொல்கத்தா, ஜம்ஷன்பூர், அப்புறம் ரிஸ்ரா. ஸோ இந்த 7ல் 5 எழுதணும். நீங்கள் கண்டிப்பாக இதையும் விட்டுருவீங்க தெரியும். அடுத்த மேட்ச் ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் வேர்ல்டு மேப்பு. இது வேர்ல்டு மேப்பு.
இங்கிலாந்து, அமெரிக்கா, சைனா, அலஸ்கா, ஜப்பான், ரஷ்யா, பிரேசில். இந்த 6 தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் உங்களுக்கு தெரியாது. இதை விட்டுருவீங்க தானே? ஆமாம். ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். மேப் பாருங்கள், காட்டுறேன். இதான் இந்தியன் மேப்பு, இது வேர்ல்டு மேப். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அவங்களே. ஓகேவா? ஸோ ஓகே, தச்சிட்பா, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இனிமேல் வர அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ தச்சிட்பா, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை சில குட்டீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எக்ஸாம் காலங்கத்தால் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? யாருக்கும் அந்த கொஸ்டின் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேப்பா சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.